ஓம் சாந்தி. 13/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானே பிரம்மா உடல் அவதரிச்சு நமக்கு ஞான முரளியை எடுத்துட்டு இருக்கிறார். ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறார். நம்மெல்லாம் இறை மாணவர்கள். இப்போ அவருடைய முரளியை நம்ம கேட்கலாம். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்காக டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் சொல்றார். நீங்க நம்ம மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம், அதுக்காக டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கிறோன்றாரு. சோழியிலிருந்து வைரமாகி கொண்டிருக்கிறீர்கள். நம்ம ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தோம். சாதாரணமா நம்மளை யாருமே மதிக்கிறது இல்ல, அந்த மாதிரி இருந்தோம் இல்லையா. இப்ப நம்ம சோழி மாதிரி கிடந்தோம். இப்ப நம்மள வைரமாகி பாபா வைரமாக்கிட்டு இருக்கிறாரு சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவுமே இல்லை ஏன்னு பாபா கேட்கிறாரு. இங்க நம்ம போறோம், எல்லாருமே வராங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாரும் வராங்க. யாருக்கிட்டையும் எந்த நம்ம காசும் வாங்கறது இல்ல, பாபா வாங்கறது இல்ல, எந்த செலவுமே இல்லை. மற்ற அந்த எல்கேஜிக்கெல்லாம் கூட 1,00,000 செலவாகுது. எல்லா படிப்பு படிக்கிறதுக்கும் அத்தனை லட்சம் செலவாகுது. ஆனா இங்க மனுஷன்ல இருந்து தேவதையாகிற உயர்ந்த படிப்பு, இந்த படிப்புக்கு எந்த செலவுமே இல்லை ஏன்னு பாபா கேட்கிறாரு. பதில்: ஏனென்றால் உங்களுடைய தந்தையே இங்க டீச்சராக இருக்கிறார். அப்பாவே ஆசிரியரா இருக்கும்போது எங்கேயாவது காசு வாங்குவாரா? அதனால தந்தை குழந்தைகளிடம் கட்டணம் எப்படி வாங்குவார் கேட்கிறார் பாபா. நான் எப்படி உங்கள்கிட்ட போய் நான் கட்டணம் வாங்குவேன்? நான் தான் உங்க அப்பா, நான் தான் ஆசிரியராகவும் இருக்கிறேன், எப்படி உங்கள்கிட்ட அந்த காசு வாங்க முடியும்னு சொல்றாரு. தந்தையின் குழந்தையாகி மடியில் வந்து விட்டால் சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிடுகின்றோம். இப்ப பாபா குழந்தையாயிட்டு பாபாவை புரிஞ்சுக்கிட்டு அவரோட மடியில வந்துட்டோம்னா அவரோட சொத்துக்கு உரிமையாளர் ஆகின்றோம் சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்ற தேவதையாக இப்போ ஆகின்றீர்கள் சொல்றாரு. பக்தியில் தீர்த்த யாத்திரைகள், தான புண்ணியங்கள் செய்வதால் செலவுகள் தான். ஆனா பக்தியில பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா. நம்ம நிறைய ராமேஸ்வரம், காசி, கயா அப்படின்னு எங்கெங்கயோ சுத்தி இருப்போம். தான புண்ணியம் எல்லாம் செஞ்சா கூட காசு தானே கேட்பாங்க. எங்க போனாலும் காசு தான், ஒரே செலவு தான் இல்லையா பக்தியில. ஆனா இங்க பாருங்க, ஞான மார்க்கத்துல தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார். 1 பைசா செலவு இல்லாம ராஜ்ய பதவி கொடுக்கிறார். அனைத்து ஆஸ்தியும் இலவசமாக கொடுக்கின்றார். இப்ப கடவுளே நமக்கு இலவசமா கையில எடுத்து சொர்க்க ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. தூய்மையாக மாறுங்கள், அவ்வளவுதான் சொல்றாரு. நம்மகிட்ட கேட்கறது தூய்மையா மாறுங்க குழந்தைகள் என்றார். ஆசையை அடையுங்கள் சொல்றாரு. ஓம் சாந்தி. நாம் மாணவர்கள் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நம்ம எல்லாம் இறை மாணவர்கள், கடவுளே பாடம் இருக்கிறாரு, நம்மளாம் ஸ்டூடெண்ட்னு இப்ப புரிஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. தந்தையின் மாணவர்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்கிறார். அப்பாவுடைய மாணவர்கள் என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க கேட்கிறாரு. நாம் மனிதர்ல இருந்து தேவதையாவதற்காக டியூஷன் படித்து கொண்டிருக்கிறோம் சொல்றாரு. இப்ப நம்ம டியூஷன் தானே, டெய்லி ஈவினிங் பாபாட்ட முரளி கேட்கிறோம், படிக்கிறோம், டியூஷன் மாதிரி படிச்சுட்டு இருக்கிறோம். பாபா நம்மள மனுஷன்ல இருந்து தேவதையாகிறதுக்காக டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஆத்மாக்களாகிய நாம் பரம்பிதா பரமாத்மாவிடம் டியூஷன் கற்றுக்கொண்டிருக்கிறோம் பாபா சொல்றாரு. பல பிறவிகளாக தன்னை ஆத்மா என்று உணராமலே தேகம் என்றுதான் நினைச்சிருந்தோம் என்பதை இப்போது புரிந்து கொண்டோம். நம்ம இவ்வளவு நாளாவே இந்த தேகம் தான் நாம நினைச்சுட்டு, தேகம் தான் இப்ப கூட புலம்பிட்டு இருக்கணும் இல்லையா. அந்த தேகத்தை பத்தியே தான் புலம்பிட்டு இருக்கிறோம். தேகம் தான் நாம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம ஆத்மான்னு உணராம தேகம்னே புரிஞ்சுட்டு இருந்தோம்னு சொல்றாரு. லௌகீக தந்தை டியூஷனுக்காக வேறு இடத்திற்கு அனுப்புகிறார். இப்ப நம்ம சாதாரணமா வீட்டுல படிக்கும் போது அப்பா என்ன பண்ணுவாரு, ஸ்கூலுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புவாரு. அப்புறம் சாயங்காலம் ஒழுங்கா படிக்க மாட்டாங்கன்ட்டு டியூஷனுக்காக வேற இடத்துக்கு அனுப்புவாரு. ஆனா இங்க பாருங்க, சத்கதி அடைவதற்காக இன்னொரு இடத்திற்கு அனுப்புகிறார். அது மாதிரி குரு கிட்ட அனுப்புவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு குரு ஆசிரமத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. தந்தைக்கு வயதாகிவிட்டால் வானப்பிரஸ்த நிலையில் போக வேண்டும் என மன விரும்புகிறது. ஒரு 60 வயசு மேல ஆயிடுச்சுன்னா சரி நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு போயிடலாம், எங்கேயா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம காசி ராமேஸ்வரம் போலான்ட்டு கிளம்புறாங்க. ஆனால் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருளையே யாருமே அறியவில்லை. பாபா சொல்றாரு, வானப்பிரஸ்தம்னா என்னமோ வயசானா காசி ராமேஸ்வரம் போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில அது கிடையாது. வானப்பிரஸ்தம்னாலே சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போகிறது, இந்த உலகத்தையே விட்டு போறதுக்கு தான் வானப்பிரஸ்தம்னு பேருன்னு சொல்றாரு பாபா. சப்தத்துல இருந்து விடுபட்டு நாம் எப்படி போக முடியும்? அதுதான் வானப்பிரஸ்தம் இல்லையா. வயசாயிடுச்சுன்னா போக முடியுமா? வானப்பிரஸ்தம்னாலே சாந்தி தாமத்துல போய் அமைதியா இருக்கிறது, அதுதான் சொல்றாரு பாபா. புத்தியில ஏறுவதே இல்லை சொல்றாரு. இப்போது நாம் பதித்தர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே தூய்மையற்று போய் இருக்கிறோம் இல்லையா. ஆத்மாக்கள் ஆகிய நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். நம்ம எங்க இருந்து நடிப்பு நடிக்க இங்க வந்தோமா, சாந்தி தாமத்துல இருந்து வந்தோம் இல்லையா, அங்க நம்ம எல்லாருமே தூய்மையா தான் இருந்தோம்னு சொல்றாரு. இங்க நடிப்பை நடித்து தான் தூய்மையற்றவரா ஆயிருக்கிறீங்க. இப்போது மீண்டும் நீங்க தூய்மையாக யார் மாற்றுவார்கள்
சொல்லி சொல்றாரு. அப்போ மீண்டும் நீங்க தூய்மையற்றதா ஆயிட்டீங்க இல்லையா, அப்ப தூய்மையா உங்களை யார் மாத்துவாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. பத்தித்த பாவனா என யார் அழைக்கிறார்கள்? பாருங்க, பதித்த பாவனான்ட்டு யார் கூப்பிட்டது? குருவை யாரும் பதித்த பாவனர் என்று கூற மாட்டார்கள். எந்த ஒரு குருவோ வந்து நம்ம தூய்மையற்ற நிலை தூய்மையா மாத்தி நம்மள வந்து முக்தி ஜீவன் முக்தி கொடுத்தாங்களா, பிறவாத நிலை அடைய வச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லையே. ஏன்னா அவங்களே வந்து நற்கதி அடைஞ்சாங்களா என்னன்னு தெரியாது இல்லையா, அவங்க எப்படி நம்மள கூட்டு போவாங்க? அவங்க யாருமே பதித்த பாவனர்னு சொல்ல மாட்டாங்க சொல்றாரு. குருவை பின்பற்றுகின்றனர். குருவை நிறைய பேர் நிறைய குருஸை ஃபாலோ பண்றாங்க இல்லையா. நிறைய பேர் நம்ம துவாபர யுகம் கலியுகத்துல இருந்தே நிறைய பேர் வந்தாங்க. வள்ளலார், விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், அந்த மாதிரி எவ்வளவு பேர் குருவை வந்து பின்பற்றுகின்றனர். இருப்பினும் ஒருவரிடம் முழு நிச்சயம் ஏற்படுவதில்லை. இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்கிருந்து தாவறாங்க, அங்கிருந்து வேற இடத்துக்கு போறாங்க, அப்படி இப்படி போறாங்களே. ஆகையால் நம்மை தன்னுடைய வீடு மற்றும் வானப்பிரஸ்த நிலையை அடைய வைப்பதற்கான குரு யாராவது கிடைக்க மாட்டார்களா என தேடுகின்றனர். அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய இடத்துக்கு போயிட்டு ஐயோ நமக்கு எப்படியாவது மோட்சம் கிடைக்கணும், இந்த பிறவியில இருந்து விடுதலை கிடைக்கணும், வீடு மற்றும் வானப்பிரஸ்த நிலை அடையறதுக்காக யாராவது கிடைக்க மாட்டாங்களான்ட்டு தேடுறாங்க ஆத்மாக்கள். பாபா சொல்றாரு, அதற்காக மிகவும் யுக்திகளை படைக்கின்றனர். எங்காவது யாருடைய மகிமையாவது கேட்டால் அங்கே செல்கிறார்கள். அதுக்காக கூட நிறைய மிக யுக்திகள்லாம் படைக்கிறாங்க. யாராவது மகிமை கேட்டா உடனே அங்க போயிடுறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சாமியார் வந்து சொன்னாருன்னா நல்ல அமைதி கிடைக்குது, சாமியார் இருக்கிற இடத்துல போனா அமைதி கிடைக்குது, அவர் விபூதி கொடுத்தாருன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அப்படின்னு ஏதாவது சொன்னா போதும், உடனே அந்த இடத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் இந்த மரத்தினுடைய நாற்றாக இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஞான அம்பு பாய்கிறது சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் வந்து நீங்க யாருக்கு சொன்னா புரியும்னா, இந்த சனாதன தேவி தேவதா தர்மம் அந்த மரத்தினுடைய நாற்றா யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் புரியும்னு சொல்லி சொல்றாரு. இது தெளிவான விஷயம் என புரிந்து கொள்கின்றனர். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது எல்லாமே தெளிவா ஞானம் வந்து உண்மையா இருக்குது இது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. உண்மையில் நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் செல்கிறீர்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. எதுவும் பெரிய விஷயம் இல்லை. டீச்சருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, எதுவுமே இங்க பெரிய விஷயம் கிடையாது. டீச்சர் கூட பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்தர்களுக்கு என்ன வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடக சக்கரத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். இப்போ வந்து நம்ம இந்த நாடக சக்கரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தான் இந்த ஆதியில இருந்து நடிச்சு வந்தோம். இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்றது தான் இந்த நாடக சக்கரம். இது சுழண்டுகிட்டே இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தந்தை தான் ஆசையை கொடுத்தார், இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார். முதல்ல தந்தை தான் நமக்கு போன கல்பமும் ஆசி கொடுத்தாரு, சொர்க்கத்துல போய் வாழ வச்சாரு. திரும்ப இப்பவும் நம்ம இழந்து போயிட்டோம், 2500 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்ப திரும்ப நமக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்ன்றதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்றாரு. மீண்டும் அந்த நிலையில் வருவோம் என்பதெல்லாம் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மீண்டும் நம்ம அந்த மாதிரி மாறுவோம். கண்டிப்பா இந்த உலகம் முடிஞ்சிரும். இந்த இப்பவே நிறைய தெரியுது, கேனடால பூகம்பம், எல்லா இடத்துலயும் பூகம்பம் சுத்தி சுத்தி நடக்குது. உலக அழிவு நிச்சயம்ன்ற மாதிரி இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா சத்தியுகம் வரும், கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும் அப்படின்றது நிச்சயம் ஆயிடுச்சு இல்லையா. அப்ப நமக்கே தெரியுது நம்ம திரும்ப அந்த மாதிரி தேவதையா ஆகும். இப்ப கடவுளே நம்மளை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு, நம்ம ஞானம் அடைஞ்சு தேவதையா ஆவோன்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. முதல் முக்கிய விஷயம், தூய்மையாக மாறுவதற்கு தந்தையை நினைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இதுல முக்கியமான விஷயமே தூய்மையா ஆவறது தான். தூய்மையா ஆகிறதுக்கு நீங்க அப்பாவை நினைக்கணும், ஆத்மான்னு உணர்ந்து பரமிதா பரமாத்மாவை நினைக்கணும்னு சொல்றாரு. லௌகிக தந்தை அனைவருக்குமே நினைவிருக்கிறது. எல்லாருக்குமே அந்த உடலுக்கான அப்பா நல்லா தான் ஞாபகம் இருக்குது இல்லையா. நான் வந்து குழந்தை, அவர் அப்பான்ட்டு நல்லா தெரியுது. ஆனா கடவுளை தான் யாருமே தெரிஞ்சுக்கல. பரலௌகிக தந்தை, ஆத்மாவினுடைய தந்தையை யாருமே புரிஞ்சுக்கல. ஏன்னா அவர் மறைஞ்சிருக்கிறாரு இல்லையா. வெளிப்படையா இருந்தாருன்னா சொல்லியிருப்பாங்க. அவர் ஆத்மாவும் குப்தமா இருக்குது, பரமாத்மாவும் குப்தமா இருக்காரு, கண்ணுக்கு தெரிய மாட்டுறாரு. இப்ப வந்து உலகத்துல இந்த கரண்ட் கண்ணுக்கு தெரியாது, காத்து கண்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் நம்புறீங்கல்ல. ஒரு கொரோனா வைரஸ் கூட கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாத கிருமி தான் பரவுது நோயா. ஆனா அதெல்லாம் நம்புறீங்கல்ல, அந்த நோய் இருக்குதுன்ட்டு. அப்படியே கடவுள் இருக்கிறாரு மட்டும் நம்ப மாட்டீங்க. அவரு கண்ணுக்கு தெரியல ஆனா இருக்கிறாரு இல்லையா. நம்ம ஆத்மா எப்படி, அந்த மாதிரிதான் அவரும் இருக்கிறாரு. இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது எளிதிலும் எளிதான விஷயம் கூட சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இப்ப நம்ம வந்து ஆத்மா, இந்த உடம்பு கிடையாது. இந்த சரீரம் இறந்து போனா இந்த சரீரம் மண்ணுல போட்டு போட்டு மக்கிர போகுது, அதை கொண்டு போய் எரிச்சிட போறாங்க. ஆத்மா தான் நம்ம இந்த உடல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்மாதான்ட்டு உணர்ந்து
கடவுளை நினைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஆனா அதே நேரத்துல கடினத்திலும் கடினமும் கூட சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடினத்திலும் கடினமும் டிஃபிகல்ட்டா தானே இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 63 ஜென்மமா இந்த தேகம்தான் நான் ரொம்ப பிறவி எடுத்து எடுத்து இந்த தேகம்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ ஒரு 100 வருஷமா தான் இந்த உடம்புல இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு எத்தனை வயசோ அத்தனை வருஷமா தான் இந்த உடம்புல இருக்கிறோம். அதுக்கே நம்ம இந்த உடம்பு தான் நினைச்சுன்னுக்குறோம். அப்ப இத மாதிரி பழைய உடல் எத்தனை உடல் நம்ம எடுத்திருப்போம். எத்தனை உடல் எடுத்து எடுத்து அதுதான் நான் அதுதான் நினைச்சு கடைசியில மரணம் வந்து அந்த உடலை விட்டு நம்மள பிரிச்சிருந்திருக்கும். வேற உடலுக்கு போய் நடிச்சிருப்போம். இருந்தாலும் இப்ப கூட நமக்கு அந்த தேக அபிமானம் போக மாட்டேது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்மால ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் வந்து தேகம் அது அது வந்து தேகத்துல பூந்த உடனே அது தேகம்தான் நினைச்சுக்குது ஆத்மா. அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காதா பாபா சொல்றாரு. ஆத்மான்னு நினைச்சு பாபாவை நினைக்கிறது எவ்வளவு ஈஸியோ அந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஆத்மா எவ்வளவு சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஆத்மா பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. தந்தையும் கூட அப்படிதான் நட்சத்திரமா இருக்கிறாரு. உண்மையிலே ஸ்டார் தான் நம்மளுடைய ரூபமும் பாபாவுடைய ரூபமும். அவர் சம்பூர்ண பவித்ர ஆத்மா. அவர் பாருங்க சம்பூர்ண பவித்ர ஆத்மாவா இருக்கிறார். மேலும் இவர் பிரம்மா பாபா வந்து சம்பூர்ண அப்பவித்திரமானவர். அவரும் நம்மள மாதிரி இறப்புல வந்து அப்பவித்திரமா தூய்மையற்றவரா ஆயிட்டாரு. சம்பூர்ண பவித்திர சங்கத்தின் நட்சத்திரங்கள் நம்ம எல்லாருமே இப்ப வந்து பாபாவோட சங்கத்துல சேர்ந்துட்டோம். ஒருவருடைய சங்கம் தான் கிடைக்கிறது. இப்ப ஒரு பாபாவினுடைய சங்கம் நமக்கு கிடைக்கிறது. நிச்சயம் சங்கம் வேண்டும். பிறகு 5 விகாரம் என்ற ராவணனின் கெட்ட சங்கமும் கிடைக்கிறது. நிச்சயமா இப்ப நம்ம ஒரு சத்தியமான சங்கத்துல இருக்கணும். பிறகு நம்ம 2500 வருஷம் கழிச்சு இந்த 5 விகாரம் என்ற அந்த ராவணனோட கெட்ட சங்கமும் நமக்கு கிடைச்சது சொல்லி சொல்றாரு. அவர்களே ராவண சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. பாருங்க அந்த 5 விகாரத்துல யார் போறாங்களோ அவங்களெல்லாம் ராவண சம்பிரதாயம் சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கலியுகத்துல வாழும்போது எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். சாதாரணமா தான் இருந்தோம் இல்லையா. மனம் போன போக்குல மனுஷங்க சொன்ன வழியில போயிட்டு இருந்தோம். அப்ப நம்மளும் ராவண சம்பிரதாயமா தான் இருந்தோம். இப்பதான் நீங்க வந்து ராம சம்பிரதாயத்தை சேர்ந்தவரா ஆயிட்டு இருக்கிறீங்க. இப்ப ஈஸ்வரனோட வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்ற பேச்சு கேட்டு ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவராக மாறிய பிறகு இந்த ராவண சம்பிரதாயமே இருக்காது சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க முழுசா எல்லாருமே பிகேஸ் 33 கோடி பேர் வந்துட்டாங்கன்னா, எல்லாருமே ராம சம்பிரதாயத்தை மாறிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ராவண ராஜ்யமே இருக்காது, சம்பிரதாயமே அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் புத்தியில் இருக்குது. இப்ப நமக்கு இந்த ஞானம் புத்தியில் இருக்குது சொல்றாரு. ராமர் என்ற பகவானை கூறுகிறோம். பகவான் தான் வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த ராமர்னு சொல்றது அந்த வில் அம்பு வச்சுக்கிறாரே அவர் கிடையாது. நம்ம ராமர் நீங்க சொல்றது சிவ பகவான தான். ஏன்னா அவர் தானே சீதைகள் எல்லாம் மீட்க வந்திருக்கிறாரு. நம்ம குரங்கு சேனை கூட நம்மள சொல்லியிருக்கிறாரு. இந்த எல்லா சீதைகளையும் மீட்டு எடுங்க, ராவண ராஜ்யத்துல எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க, 5 விகாரத்துல சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க போய் காப்பாத்துங்கன்றாரு. இப்ப பகவான் தான் வந்து இந்த ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது சூரியவம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார் சொல்லி சொல்றாரு. ராமராஜ்யம் என்று கூட கூற முடியாது. ஆனால் ராமராஜ்யம் ராவணராஜ்யம் என்று கூறி புரிய வைக்கும் போது எளிதாக இருக்கிறது சொல்லி சொல்றார். சும்மாவே ராமராஜன் சொன்னா அந்த ராமரோட ராஜன் நினைச்சுக்கிறாங்க, வில் நம்ப வச்சிருக்கிறாருல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ராமராஜ்யம் ராவணராஜ்யம் சொல்லும் போதுதான் எல்லாருக்கும் புரியும்னு சொல்றாரு. ஏன்னா ராவணராஜ்யம்னா அந்த 5 விகாரங்களுடைய ராஜ்யம். 10 தலை ராவணன், ஆணுக்கு 5 பெண்ணுக்கு 5. அதை வந்து 10 தலை ராவணனோட ராஜ்யம் சொல்லலாம். ராமராஜ்யம்னா சிவபகவானுடைய ராஜ்யம். அது சூரிய வம்சம் சந்திர வம்சம். உண்மையிலே சூரிய வம்சத்தின் ராஜ்யம் வைரம் போன்ற வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வது என்ற சிறிய புத்தகம் கூட உங்களுடையது இருக்கிறது சொல்லி சொல்றாரு. நம்ம கிட்ட பிகேஎஸ் கிட்ட சின்ன ஒரு புக் இருக்குதான். அதுல வந்து வைரம் போன்ற வாழ்க்கையை எப்படி அமைப்பதுன்ற ஒரு புக் இருக்குது சொல்றாரு. இப்போது வைர வாழ்வு என்று எதை கூறுகின்றோம் என்பதை உங்களை தவிர மனிதர்கள் அறியவில்லை. இப்ப வைரம் போன்ற வாழ்வு எப்படி நமக்கு கிடைக்கும்? சூரிய வம்சமா தேவதைகள் வாழும் போது சத்தியுகத்துல வைரம் போன்ற வாழ்வு தங்க யுகத்துல அவங்க வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம வந்து வைரத்துக்கு சமமான வாழ்வு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சிவபகவானோட இறைவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வைரத்துக்கு சமமான வாழ்க்கை அது எப்படி வாழறதுன்ட்டு ஒரு புக்கு கூட உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்றாரு. உங்களை தவிர மனுஷங்க யாருமே இதை புரிஞ்சுக்கல. வைரம் போன்ற தேவதைகளின் வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வது என்பதை எழுத வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகளின் வாழ்க்கையை வந்து அப்படிதான் இருந்தது. தேவதை என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வைரம் போன்ற தேவதைகளின் வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வதுன்ட்டு நீங்க எழுதணும்னு சொல்றாரு. நாம் வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு தெரியுது இல்லையா, நம்ம வாழ்க்கையே வைரம் மாதிரி மாறிட்டு இருக்குது. முன்னாடி நம்ம எல்லாமே செய்யறது எல்லாமே தப்பாவா இருந்தது.
இப்பதான் பாபா வழிபடி நடந்து நம்ம என்னமோ இப்பதான் மனசாட்சியே உறுத்தாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, வைரம் போன்ற வாழ்க்கையா இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் சொல்றாரு. பாபாவை தவிர வேற யாருமே மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது, நம்மளை மாத்துறது யாருமே பாபாவை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது சொல்றாரு. புத்தகம் நன்றாக இருக்கிறது, இதில் இந்த வார்த்தையை சேருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் அசுர சோழி வாழ்க்கையிலிருந்து வைரம் போன்ற தேவதைகளுடைய ஜென்மத்தை ஒரு வினாடியில் அடையலாம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க, இந்த வார்த்தையை சேருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி அந்த புக்குல போடுங்க. எந்த செலவுமே இல்லாம நீங்க அசுர சோழி வாழ்க்கையில இருந்து வைரம் போன்ற தேவதைகளின் ஜென்மத்தை ஒரு வினாடியில அடையலாம் வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி புக்குடைய டைட்டில் வைங்கன்னு சொல்றாரு. குழந்தை தந்தையிடம் பிறந்த உடனேயே ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிறார்கள். எங்கேயாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே என்ன சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா, சொத்து எல்லாம் அப்பாவுடையது பிள்ளைக்குதான்னு சொல்றாங்க இல்லையா? பிறந்த உடனே ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிருது இல்லையா குழந்தை? பாபா சொல்றார், குழந்தைகளுக்கு செலவாகிறதா என்ன? மடியில் வந்தார்கள், சொத்துக்கு உரிமையாளர் ஆகின்றார்கள். இப்ப குழந்தை ஏதாவது செலவு பண்ணிட்டா பிறந்து வருது, அது பிறக்கும் போதே அப்பாவோட ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிடுது இல்லையா? உரிமையாளரா ஆகிடுச்சு இல்லையா? பாபா அதான் சொல்றார், தந்தை தான் செலவு செய்கிறார், குழந்தை செய்வதில்லை. அந்த தந்தை தான் அந்த குழந்தைக்கு எல்லா செலவும் பண்றாங்க இல்லையா? தொட்டில் கட்டுவாங்க, பேர் வைப்பாங்க, அதுக்கு ஆகிற செலவு எல்லாம் செய்வாங்க, படிக்க வைப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போது நீங்கள் என்ன செலவு செய்தீர்கள் சொல்லி பாபா கேட்கிறார். இப்போ நீங்க என்னுடைய குழந்தைய ஆனீங்க, இங்க வந்து பிகே ஆனீங்க இல்லையா? பிராமணரா ஆனீங்க, உங்களுக்கு என்ன செலவு இருக்குது இப்பன்னு சொல்லி கேக்குறாரு. தந்தையோட ஆவதில் ஏதாவது செலவு இருக்கிறதா? இல்லையே. இப்ப பாபா தானே எல்லாத்தையும் நம்மளை பாத்துக்கிறாரு, நம்ம ஞானம் சொல்லி கொடுக்குறாரு, ஆசிரியராய் ஞானம் சொல்லி கொடுக்குறாரு. லௌகீக தந்தையினுடைய ராவதில் செலவு இல்லாதது போலவே பரலௌகீக தந்தையினுடராக இருப்பதிலும் கூட எந்த செலவுமே இல்லை சொல்லி சொல்றாரு. எப்படி உங்க லௌகீக சாதாரண இந்த உடலுக்கான அப்பா இருக்கிறாருல, அவருக்கு நீங்க போய் பிறந்தீங்கன்னா அவர்கிட்ட உங்களுக்கு செலவு எதுவுமே இருக்காது இல்லையா? அவர் தான் எல்லா செலவையும் பார்ப்பாரு இல்லையா? அந்த மாதிரி நீங்க பரலௌகீக தந்தையுனரா ஆனாலும் உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை சொல்லி சொல்றாரு பாபா. இங்கே தந்தை வந்து படிக்க வைக்கிறார், இங்க வந்துட்டாரு, கடவுளே வந்துட்டாரு, வந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு, படிக்க வச்சு உங்களை தேவதையா மாற்றுகின்றார் சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஒன்றும் சிறிய குழந்தை கிடையாது. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க குழந்தை ஆவறதுக்கு நீ என்ன குட்டி குழந்தையான்றாரு? பெரியவர்களா தானே இருக்கிறீங்க. இப்ப எல்லாருமே தந்தையினுடையவராக மாறியதுல இருந்து தந்தை கட்டளை கொடுக்கின்றார். இப்ப பாபாவுடைய நம்ம ஆனவருக்கு நம்ம ஸ்ரீமத் கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். இப்ப குழந்தைகளே நீங்க தூய்மையாகுங்க, தூய்மையாகி உங்களோட ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், இதில் நிச்சயம் தூய்மையாக வேண்டும் சொல்றாரு. செலவு ஒன்றுமே கிடையாது. இங்க பாபா ஏதாவது காசு கேட்கிறாருன்னா ஒண்ணும் கிடையாது, செலவு ஒன்றுமே கிடையாது. கங்கைக்கு செல்கிறார்கள், தீர்த்த ஸ்தலங்களுக்கு நீராட செல்கின்றார்கள் என்றால் செலவு செய்வார்கள் அல்லவா? பக்தி மார்க்கத்துல பாருங்க, தூய்மை ஆகிறதுக்காக கங்கைக்கு போறாங்களா, கங்கையில குளிச்சா பாவம் போயிடும் சொல்லிட்டு போறாங்க. அங்கெல்லாம் போனாலும் என்ன ஆகுது, இங்க இருந்து பஸ் பிடிக்கணும், பஸ்ஸுக்கு செலவாகும், நடந்து போறது, நட யாத்திரை கூட போவாங்க நிறைய பேர், நடைப்பயணமா கூட போவாங்க. அப்ப எல்லாமே செலவு தான் இல்லையா? பிரச்சனை தான் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, நமக்கு உங்களுக்கு பாபாவின் மீது நிச்சயம் ஏற்பட்டது, செலவானதா என்ன? நமக்கு வந்துட்டோம், இங்க பாபா தான் என்னுடைய கடவுள் தான், என்னுடைய அப்பா தான் வந்துட்டாரு சொல்லி நமக்கு நிச்சயம் ஏற்பட்டுருச்சு. ஏதாவது ஒரு பைசா செலவா நான் சொல்லி கேட்கிறாரு. உங்களிடம் சென்டருக்கு வருகிறார்கள், இப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட கூட வராங்க, நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள், எல்லையற்ற தந்தையிடம் வந்து ஆஸ்தி அடையுங்கள் என கூறுகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம் வரவங்கள்ட்ட எல்லாம், நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு அப்பாவை நினைவு செய்யுங்க, அவர்கிட்ட இருந்து ஆசி அடையுங்கன்னு சொல்றோம் இல்லையா? தந்தை அல்லவா, என்னுடைய ஆசி உங்களுக்கும் வேண்டும் என்றால் பதித்ததுல இருந்து பாவனமாகுங்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க ஆசி அடையணும்னா கண்டிப்பா தூய்மை ஆகணும்னு சொல்றாரு. பாவனமான உலகிற்கு எஜமானன் ஆகலாம் என தந்தையே கூறுகின்றார். இப்ப நீங்க தூய்மையானாதான் அந்த தூய்மையான சொர்க்கத்துக்கு போய் உலகத்துக்கே எஜமானா ஆகலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வைகுண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்பது கூட உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எவனை படைத்தார்ன்ட்டு இருக்குது, எல்லா தர்மத்திலையும் இருக்குது. அந்த கடவுளே வந்து என்ன பண்ணாரு, சொர்க்கத்தை உருவாக்குனாரு அப்படின்னு எல்லா விஷயங்களும் இருக்குது. நமக்கு தந்தை தான் வைகுண்டத்தை சாப்பிட செய்தார்னு கூட உங்களுக்கு தெரியும். புத்திசாலி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த படிப்பில் அந்த படிப்பில் எவ்வளவு செலவு ஏற்படுகிறது, நம்ம அந்த படிப்பு படிக்கிறோம் இல்லையா, டாக்டர் இன்ஜினியர்னு, அங்க எவ்வளவு செலவு ஆகுது, இங்க செலவு எதுவுமே கிடையாது சொல்லி சொல்றாரு. நாம் அழியாதவர்கள், இந்த சரீரம் அழிந்து போகும் என ஆத்மா கூறுகிறது. ஆத்மா அதுவே சொல்லுது, நான் அழிய மாட்டேன், நான் அடுத்த உடல் எடுத்து எடுத்து போயிட்டே இருப்பேன், இந்த சரீரம் தான் அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லி ஆத்மாவே சொல்லுது. பாபா சொல்றாரு, குழந்தை குட்டி அனைவரும் அழிந்து விடுவார்கள்.
இப்ப எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை, எல்லாரும் வீடு திரும்பணும், எல்லாமே அழிய போகுதுன்ட்டாரு. சரி, பிறகு இவ்வளவு பைசா சேர்த்து வைத்திருப்பதை என்ன செய்வார்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. கவலை இருக்கும் அல்லவா? இப்ப இவ்வளவு பைசா சேர்த்து வச்சிருக்காங்களா யாரும்? இந்த அஞ்ஞான காலத்துல நம்ம கூட என்ன பண்ணோம், எல்லாரும் நம்மளுடைய பின்னாடி வர வாரிசுகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, இவ்வளவு பைசா சேர்த்து வச்சிருந்து என்ன பண்ண போறோம், கவலை இருக்கும் அல்லவா சொல்றாரு. சில பணக்காரர்களாக இருப்பார்கள், சிலர் வந்து பிகேஸ்ல கூட பணக்காரர்களா இருப்பாங்க, அவர்களுக்கு இல்லை என்பதே இல்லை. பணக்காரரா இருக்கிறவங்களுக்கு இல்லை என்பதே இல்லை. இங்கேயே வந்து எதுவுமே இல்லைன்றது கிடையாதுல, எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஞானம் கிடைச்சிருச்சுன்னா இந்த நிலையில் பணத்தை என்ன செய்வது என நினைப்பார்கள். சில பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஞானம் கிடைச்சிருச்சுன்னா சரி நம்ம இந்த மாதிரி ஆக போகுது, உலகமே இப்படி ஆக போகுது, இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண வருதுன்னு சொல்லி அவங்களே நினைப்பாங்க. படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம் சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பு படிச்சாலே போதும், நீங்க நல்லா சம்பாதிப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆப்ரஹாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மிகவும் ஏழையா இருந்தாரு. இரவெல்லாம் கண் விழிச்சு படிச்சாரு. படிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஆகும் அளவிற்கு புத்திசாலியாக ஆகிவிட்டார். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இரவெல்லாம் படிச்சு கண் வைத்து பிரசிடென்ட் ஆயிட்டாராம். செலவானதா என்ன, எதுவுமே இல்லை என பாபா கூறியிருக்கிறார். பாருங்க, படிப்பு தான் உதவுது இல்லையா? படிப்பு வந்து நம்ம என்ன ஆயிடும், மேன்மையாக்கிரும். அது மாதிரிதான் இந்த ஞானம் கூட சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு செலவாகுதா என்ன, செலவாகாமலே இப்ப நீங்க என்ன ஆயிட்டு இருக்கீங்க, மனித நிலையிலிருந்து தேவதை ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. நிறைய பேர் ஏழைகளாக இருக்கின்றனர், அவர்களிடம் அரசாங்கம் படிப்பதற்காக பணமே வாங்குவதில்லை. உலகத்துல நிறைய பேர் ஏழையா இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட கவர்மெண்டே படிப்புக்கு பணம் வாங்குறதுல சொல்லி சொல்றாரு. இது போன்ற நிறைய பேர் படிக்கிறார்கள், கட்டணம் எதுவும் இல்லாமல் பிரசிடென்ட் ஆகி விடுகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. உலகத்திலே நிறைய பேர் அந்த மாதிரி படிக்கிறாங்க, அவங்க காசு எல்லாம் இல்லாமலே பிரசிடென்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய பதவி அடைந்து விட்டனர். இந்த அரசாங்கம் கூட எந்த கட்டணமே வாங்குவதில்லை, கவர்மெண்டே கட்டணம் எல்லாம் வாங்குறதில்ல சொல்லி சொல்றாரு. உலகத்தில் அனைவரும் ஏழைகளாக இருக்கின்றனர் என புரிந்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. எவ்வளவுதான் பெரிய பணக்காரர்களாகவோ லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரர்களாகவோ இருக்கிறார்கள், அவர்களும் ஏழைகள் என்றே கூறுகின்றார்கள். நாம் அவர்களை பணக்காரர்களாக மாற்றுகின்றோம். பாருங்க, இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய பணக்காரரோ லட்சாதிபதியோ கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, அவங்க கூட ஏழைகள் என்றே கூறுகின்றார்கள் சொல்லி சொல்றாரு பாபா. நம்ம வந்து இப்ப நம்மள்ட்ட வர்றது மூலமா அவங்கள கூட நம்ம பணக்காரரா மாத்துறோம்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இங்க வந்துட்டா பாபா கிட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு மடங்குல என்னது 1 கோடி அளவு பல மடங்கு லாபம்னு சொல்றாருல பாபா. நேத்து கூட சொன்னார், லட்சக்கணக்கான லட்சம் கோடி மடங்கு அளவு வருமானம் இந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஞான முரளி நம்ம படிக்கும் போது அவ்வளவு வருமானம் ஏற்படுது சொன்னார்ல. நம்ம இங்க அவங்க நம்ம கிட்ட வரும்போது அவங்கள கூட பணக்காரரா மாற்றுகிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இன்னும் சில நாட்களுக்கு தான் என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம கையிலயோ இல்ல மற்றவங்க கையிலயோ பணக்காரரா யார் இருந்தாலும் சரி, இன்னும் சில நாள் தானே, ஏன்னா விநாசம் கண்ணு முன்னாடியே இருக்கு இல்லையா? சில நாட்களுக்கு தான் சொல்லி நமக்கு தெரியும் சொல்லி சொல்றாரு. இவை அனைத்தும் மண்ணோடு கலந்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா உலகம் நிரந்தரம் இல்லை இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, எல்லாமே மண்ணோட போயிடும், ஏழைகள் தானே, அனைத்து பதவியும் படிப்பின் அடிப்படையில் தான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் பணக்காரரா இருந்தா கூட இந்த நேரத்துல ஏழைகள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து பதவியும் படிப்பின் அடிப்படையில தான் ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை குழந்தைகளிடம் படிப்பிற்காக என்ன வாங்குவார்? தந்தை உலகத்திற்கே எஜமானராக இருக்கிறார். இப்ப பாபா வந்துட்டாரு, நம்மகிட்ட படிப்புக்காக என்ன வாங்க போறாரு? அவர் தான் உலகத்துக்கே எஜமானாகிறாரு, அவர் நம்ம கிட்ட காசு வாங்குவாரா? நாம் எதிர்காலத்தில் இவ்வாறு மாறுவோம் என குழந்தைகளுக்கு தெரியும் சொல்லி சொல்றாரு. நம்ம எதிர்காலத்துல போய் இது மாதிரி தேவதையா ஆக போறோம் சொல்லிட்டு, நான் இதை ஸ்தாபனை செய்வதற்காக தான் வந்திருக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பேட்ஜில் இந்த விளக்கம் இருக்கிறது. நமக்கு பேட்ஜ் கொடுக்குறாங்களே, அந்த பேட்ஜ்ல திரிமூர்த்தி சங்கர், பிரம்மா விஷ்ணு சங்கரர், மேல சிவபாபாவுடைய சித்திரம் மற்றும் லட்சுமி நாராயணுடைய சித்திரம், இந்த எப்படி ஆக போறோம், நம்மளுடைய ஏம் ஆப்ஜெக்ட் என்ன, அந்த பேட்ச்ல அந்த விளக்கம் இருக்குது சொல்லி சொல்றாரு. புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றனர், நம்முடைய ஆத்மாவில் அனைத்து நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என சிவபாபா கூறுகிறார். இப்ப என்னெல்லாம் நடக்குதோ, நம்ம என்ன நடிச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருக்குது டிராமாலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் விகாரி பத்தித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களை தந்தை பாவனமாக்குகின்றார் சொல்லி பாபா சொல்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையிடம் விஸ்வராஜ்ய பதவியை அடைந்தீர்கள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதே மாதிரிதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே படிப்பு படிச்சுதான் உலகத்துக்கே எஜமானனா ஆயிருந்தோம், விஸ்வராஜ்ய பதவியை நம்ம அடைஞ்சிருந்தோம்ட்டு நம்ம புரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றார். முக்கியமான விஷயமே என்னை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். எதிரில் கூறுகின்றார், ரதம் கிடைத்து விட்டதால் தந்தையும் வந்து விட்டார்.
இப்ப முக்கியமான விஷயமே ஆத்மான்னு புரிஞ்சு பரமபிதா பரமாத்மா சிவனை நினைக்கணும், அப்பாவை நினைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதிரில நமக்கு முன்னாடி உட்காந்து சொல்றாரு. இப்ப ரதம் கிடைச்சிருச்சு அவருக்கு, நந்தி, நந்தி வாகனம்னு சொல்றாங்களா, சிவனுடைய வாகனம். அந்த நந்தியே இவர் தான், பிரம்மா பாபா தான். அவர் உடல் கிடைச்சதுனால பாபா வந்துட்டாரு. ரதம் என்று ஒன்று நிச்சயிக்கப்பட்டிருக்கும் அல்லவா. இந்த டிராமாவிலே இந்த 5000 வருஷத்துலயே இந்த உடம்பு தான் எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குது, இவர் உடம்புல தான் நான் வருவேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒரு டிராமா, உருவாக்கப்பட்ட டிராமா, இதுல மாற்றமே ஏற்படாது சொல்லி சொல்றாரு. எதுவுமே மாறாது. இந்த வியாபாரி எவ்வாறு பிரஜாபிதா பிரம்மா ஆனார் என்று கூறுவார்கள். பாருங்க, இந்த சாதாரண ரத்தின வியாபாரியா இருந்தாரு லேக்ராஜ் அவர் பேரு. அவர் எப்படி இந்த மாதிரி பிரஜைகளின் பிதா, பிரஜைகளுடைய தந்தை பிரம்மா ஆனாருன்ட்டு சொல்லுவாங்க சொல்லி சொல்றாரு. இவர் வியாபாரியாக இருந்தார் என நினைக்கின்றனர். இவர் வைர வியாபாரியா தான் இருந்தாருன்னு நினைக்கிறாங்க. வைரத்தில் ஒன்று போலியானது, மற்றொன்று உண்மை. அவர் வந்து வைர வியாபாரத்துல எது போலி எது உண்மைன்ட்டு கண்டுபிடிச்சாரு இல்லையா வைர வியாபாரி. வைரத்துல கூட ஒண்ணு போலியா ஒண்ணு உண்மையா இருக்கும். இதில் உண்மையான வைரத்தை பாபா கொடுக்கின்றார். இப்ப உண்மையான வைரத்தையே நமக்கு சிவபாபா கொடுக்குறாரு. பிறகு அது எதற்கு பயன்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது இந்த ஞான ரத்தினங்கள் தான் உண்மையான வைரம். இதுவே கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த வைரம் எல்லாம் எதற்கு பயன்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இது ஞான ரத்தினம். இதற்கு முன்பு அந்த வைரங்களுக்கு எந்த விலையுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்றாரு, இந்த ஞான ரத்தனத்துக்கு முன்னாடி அந்த வைரங்கள் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தால அது எந்த விலையுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்தது இந்த ஞான ரத்தினங்கள். பகவான் வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஞான ரத்தினங்களும் அவ்வளோ விலை மதிக்க முடியாதது சொல்லி சொல்றாரு. இந்த ரத்தினம் கிடைத்ததும் அந்த வைரத்தின் தொழில் எதற்குமே பயனில்லை என்று புரிந்து கொண்டார் பிரம்மா பாபா. இந்த ஞான ரத்தினங்கள் இது எவ்வளவு விலை உயர்ந்த மகா பாக்கியம். இதெல்லாம் உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆத்மா, பரமாத்மா, சிஷி சக்கரம், ஞானம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஞானம். இது உலகத்தினர் யாருக்குமே தெரியாது. இதை கிடைச்சதும் நான் இந்த மாதிரி ஆக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த வைரத்தின் தொழில் எதுக்குமே பயனில்லைன்ட்டு பிரம்மா பாபா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ரூபாய் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு எவ்வளவு ரத்தினங்கள் கிடைக்கின்றது இப்ப பாருங்க. ஒரு லைனுமே லட்சக்கணக்கான ரூபாய்னா நீங்க டெய்லி 4 பேஜ் முரளி. அப்ப இது வருஷ கணக்குல பல வருஷ கணக்குல படிச்சுன்னுக்குறாங்களே, அப்பெல்லாம் அவங்க எவ்வளவு ரத்தினங்கள் எவ்வளவு நிரப்பிட்டு இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க சொல்றாரு பாபா. இந்த ஞான ரத்தினங்கள் தான் உண்மையாகின்றது. நீங்க வேணா பாருங்க, நீங்க படிக்கிற ஒவ்வொன்றும் உங்க புத்தியில ஸ்டோர் ஆகி கடைசியில இதுதான் உண்மையா ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றதெல்லாம் போய் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்களே, உங்களோட வாழ்க்கை, உங்களோட உடல், சுத்தி இருக்கிற உலகம் எல்லாமே பொய், எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் உண்மையாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா பையை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த ரத்தினங்களை கொடுக்கின்றார் என அறிகின்றீர்கள். இப்ப புத்தி என்ற பைய நிரப்புகிறதுக்காக சிவபாபா வந்திருக்கிறார். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல பாடுவாங்க, சிவ பம் பம் போலே ஜோலி ஜோலி பர்லே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. அதாவது ஜோலினா பையை நிரப்புங்க, சிவனே பையை நிரப்புங்கன்ட்டு பாட்டு பாடுவாங்க. சங்கர்னு சொல்லி பாடுவாங்க. ஆனா உண்மையில அந்த பையின்றது புத்தி என்ற பை. புத்தி என்ற பையில இந்த ஞான ரத்தினங்களை இப்ப கொடுக்கின்றார் என நீங்க அறிகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது இலவசமாக கிடைக்கின்றது. பாருங்க, பாபா ஏதாவது ஒரு பைசா வாங்குறாரா நம்மள்ட்ட? நமக்கு இலவசமா கொடுக்குறாரு இல்லையா. இது எவ்வளவு லட்சக்கணக்கான மதிப்பு. ஆனா இதுக்கு நம்ம என்ன காசு கொடுக்குறோம்? இலவசமாகவே நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு. நம்மளுடைய அப்பாவே ஆசிரியரா வந்து கற்றுக் கொடுக்குறாரு. செலவு எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அங்கேயோ சுவர்கள் கூரைகளில் கூட வைர வைடூரியங்கள் பதிக்கப்படுகின்றது. சொர்க்கத்துல பாருங்க, சுவர்கள் கூரைகள்ல கூட வைர வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். மாட மாளிகைகள் இருக்கும். அதற்கு என்ன மதிப்பு இருக்கும் சொல்லி சொல்றாரு. அங்க வைர வைடூரியத்துக்கு மதிப்பே இருக்காது சொல்லி சொல்றாரு. பிற்காலத்தில் தான் மதிப்பு ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து கோயில் எல்லாம் வைரத்தினால கட்டுவாங்க, அப்ப மதிப்பு ஏற்படும். இப்பெல்லாம் நம்ம வைரம் தங்கம்னாலே அவ்வளவு மதிப்பு இல்ல, ஒளிச்சு வைக்கிறோம் இல்லையா, பீரோல பத்திரமா வைக்கிறோம். எங்கேயாவது காணா போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா. ஆனா சொர்க்கத்துல வைரம் வைடூரியம்லாம் ரோட்லயே கொட்டி கிடக்கும். அதை யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு மதிப்பே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே வைர வைடூரியங்கள் கூட உங்களை பொறுத்தவரை பெரியதொன்றும் இல்லை சொல்லி சொல்றாரு. நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க வைர வைடூரியங்கள், இந்த தங்கம்லாம் மதிப்பற்றதா போயிடும். பெருசா அது ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு நிச்சயம் வேண்டும், ஆனா குழந்தைகளுக்கு நிச்சய புத்தி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, இவர் ரூபாகவும் இருக்கின்றார், பசந்தாகவும் இருக்கின்றார். ரூப்னா ஞானம், பசந்த்னா நடைமுறையில் தாரனுடைய வெளிப்பாடு, ரெண்டுமாகவும் இருக்கிறார் சொல்றார் பாபா. தந்தையினுடையது சிறிய ரூபம். தந்தை இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சின்ன ரூபம், புள்ளியா இருக்கிறாரு. அவரை ஞான கடல் என்கிறார்கள்.
அவரிடம் வந்து ஞான ரத்தினங்களால் நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆவீர்கள். இப்போ வந்து உலகத்துல இருக்கிற செல்வந்தர் வேற, ஆனா நம்ம வந்து புத்தினால பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்படி இருக்கிறோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு ஒன்றும் இல்லாத மாதிரி. ஆனா நம்ம தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டு. நம்ம இறைவனே நம்மளோட ஜோலியை, நம்மளோட பையை நிரப்பிட்டு இருக்கிறாரு ஞான ரத்தினங்களால. அவரிடம் பெற்ற ஞான ரத்தினங்களால நம்ம மிகவும் செல்வந்தராக ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. மற்றபடி எந்த ஒரு அமிர்தம் அல்லது தண்ணீருடைய மழை பொழிவதில்லை. சொல்லுவாங்களா, காட்டுல மழை பெய்யுது, நீ வந்து அதாவது சக்கை போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த ஒரு அமிர்தமோ தண்ணீருடைய மழையோ நமக்கு பொழியறது இல்ல. நமக்கு வந்து ஞான ரத்தினங்களுடைய மழை பொழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ பாபா சொல்றாரு, படிப்பில் தண்ணீருடைய விஷயமே இல்லை சொல்றாரு. தூய்மையாவதில் செலவு எதுவுமே கிடையாது. பாபா சொல்றாரு, தூய்மையாகிறதுக்கு எந்த செலவுமே கிடையாது. இப்போது உங்களுக்கு விவேகம் கிடைத்திருக்கிறது. பதித்த பாவனர் ஒருவர் தான் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்பதான் உங்களுக்கு விவேகம் வருது கொஞ்சம் கொஞ்சமா. கடவுளே வந்துட்டாரு, அவர் ஒருத்தர் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. தூய்மையாற்றவர்களே தூய்மையாக்குபவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. எந்த குருமார்களோ எந்த மனுஷங்களோ இது வரைக்கும் நமக்கு சத்கதி கொடுக்கல. இவர் தான் வந்துட்டாரு, இவர் மூலமா தான் நம்ம சத்கதி அடையறோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. இப்போது உங்களுடைய யோக பலத்தால் தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு பாபா. நம்ம பாபா நினைச்சு அந்த யோக அக்னி மூலமா தூய்மையாயிட்டு இருக்கிறோம். அப்ப பழைய பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டோம் இல்லையா, ஆத்மா 5 விகாரத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் பாபா தூய்மை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆத்மாவை தூய்மை பண்ணி இந்த உடலை விட்டு தூய்மையாக்கி கூட்டு போயிடுவாரு. தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு செல்லலாம் என அறிந்திருக்கிறீர்கள். ஆத்மா உடலை விட்டு தூய்மையாகி போயிடுச்சுன்னா அடுத்த உடல் வந்து அது சொர்க்கத்துல போய் பிறக்கும். அங்க நல்ல உடல் கிடைக்கும். அந்த உலகத்திற்கு செல்லலான்ட்டு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு பாபா. இப்போது இது சரியா அல்லது தவறா, இந்த அனைத்து விஷயங்களும் புத்தியில் இருக்க வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப இது எல்லாமே உங்க புத்தியில இருக்கணும்னு சொல்றாரு. நாடகத்தில் இந்த பக்தியினுடைய பாட்டு கூட நடக்க வேண்டும் பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, அந்த பக்தி கூட நாடகத்துல பதிவா இருக்குது. அது கூட பாதி அரை கல்பம் நீங்க பக்தி பண்ணிதான் ஆகணும். என்னை தேடுவீங்க, அப்புறம் நான் கிடைப்பேன்னு பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம தூய்மையாயிட்டு சொர்க்கத்துக்கு போகணும். யார் தூய்மையாகின்றார்களோ அவர்களே செல்வார்கள். பாபா சொல்றாரு, இப்ப பாபா பேச்சு கேட்டு யார் நல்லா ஞானம் கேட்டு அமிர்த வேலையில யோகா பண்ணி சக்தி அடைஞ்சு ஆத்ம உணர்வுல உடலை விட்டு போறாங்களோ அவங்கதான் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு பாபா சொல்றாரு. யார் இந்த இடத்தின் நாற்றாக இருப்பார்களோ அவர்கள் தான் வருவார்கள் சொல்றாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய நாற்றா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கதான் வருவாங்க. மற்றவர்கள் எல்லாம் இதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் புதை குழியில் மாட்டிக்கொண்டே இருப்பார்கள். புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த விகாரத்திலே போய் சிக்கிக்குவாங்கன்னு சொல்றாரு. பிறகு கடைசியில் கேட்கும்போது கடைசியா என்ன சொல்லுவாங்க, கடவுளே வந்துட்ட பிறகு பிரத்யட்சமாகும் போது உலகத்துக்கே கடவுள் வந்துட்டார்ன்ற செய்தி வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஓ பிரபு உன்னுடைய லீலையே லீலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ பிரபு உன்னுடைய லீலை, தாங்கள் பழைய உலகத்தை எப்படி புதியதாக மாற்றுகின்றீர்கள் என கூறுவார்கள். கடைசியில உலகமே மாறி போய் எல்லாம் அழிஞ்சு வெறும் பாரதம் மட்டும் இருக்கும். பாரதத்துல சின்ன ஆளிலை ஷேப்ல பாரதம் இருக்கும். அங்க வந்து கிருஷ்ணர் பிறப்பாரு. அப்ப அந்த கடைசி சீன்ல சொல்லுவாங்க, ஓ பிரபு உங்களுடைய லீலையே லீலை, நீங்க பழைய உலகத்தை எப்படி புதுசா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இந்த ஞானம் செய்தித்தாள்களில் மிக அதிகமாக வெளிவரும் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய இந்த பிகேஸோட ஞானம் வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அதிகமா வெளிவரும் சொல்றாரு. முக்கியமாக இந்த படத்தை செய்தித்தாள்களில் வண்ணப்படங்களாக போடுங்கள் சொல்றாரு. நியூஸ் பேப்பர்ல வண்ண படமா இந்த 7 நாள் கோர்ஸ் படத்தெல்லாம் போடுங்கன்னு சொல்றாரு. மேலும் சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படிக்க வைத்து சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆக்குகின்றார் என எழுதுங்கள். நியூஸ் பேப்பர்ல எழுதுங்க. சிவபாபா வந்து அவதரிச்சு பிரம்மா உடல் மூலமாக படிக்க வச்சு சொர்க்கத்துக்கு எஜமானனா சாதாரண மனுஷங்களே மாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு எழுதுங்க. எப்படி மாத்துறாரு, நினைவு யாத்திரைனால மாத்துறாருன்னு எழுதுங்க. நினைவு செய்ய உங்களுடைய துரு நீங்கிவிடும். நீங்க எந்த அளவுக்கு பாபா நினைச்சிட்டே இருக்கிறீங்களோ உங்களுடைய பாவம்லாம் அழிஞ்சு போயிடும். நீங்கள் எழுந்து நின்று இந்த வழியை அனைவருக்கும் சொல்லலாம் பாபா சொல்றாரு. அதாவது என்னை மட்டும் தன்னை ஆத்மா என உணருங்கள் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, ஆத்மான்னு புரிஞ்சு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. அடிக்கடி இந்த நினைவை ஏற்படுத்தி அவர்களுடைய முகம் ஏதாவது மாறுகிறதா என பாருங்கள் சொல்றாரு. அடிக்கடி நீங்க இதை புரிய வச்சு அவங்க முகம் ஏதாவது மாறுதான்னு பாருங்க. கண்களில் நீர் வழிகின்றதா, அப்போதுதான் ஏதாவது புத்தியில் பதிந்திருக்கிறது என புரிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. நீங்க எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு அவங்க முகத்தை பாருங்க, கண்ணுல இருந்து தண்ணி வருதா பாருங்க,
அப்ப ஏதோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுளை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, அதனால தான் அழறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்காங்கன்னு சொல்றாரு. முதலில் இந்த ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். 5000 வருடத்திற்கு முன்பு கூட என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறினார். இதே மாதிரிதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் வந்தாரு. வந்து என்னை மட்டும் நினைங்க, தூய்மை ஆயிட்டுவீங்க, அப்புறம் இந்த உலகம் மாறிடும், நம்ம போயிடலாம்னு சொன்னாரு. இதை மட்டும் புரிய வைங்கன்றாரு. சிவத்தந்தை வந்ததால் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம் அல்லவா? இப்ப சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்கல்ல. சிவராத்திரி எதுக்கு கொண்டாடுறாங்க? சிவன் வந்திருப்பாரு இல்லையா, வந்து ஏதோ பண்ணிட்டு போயிருப்பாரு இல்லையா, அதனால தானே கொண்டாடுறீங்க. பாபா சொல்றாரு, பாரதத்தை சொர்க்கமாக்க வேண்டுமென்றால் என்னை மட்டுமே நினையுங்கள், நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள் என்பதையே புரிய வைத்தார் சொல்லி பாபா சொல்றாரு. சிவன் வந்து என்ன பண்ணாரு? இந்த பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு போனாரு. அதுக்காக என்னை மட்டும் நினைங்க, பாவனமாயிடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு சொல்லி பாபா சொல்றாரு. சிறிய சிறிய குழந்தைகள் கூட இவ்வாறு புரிய வைக்கலாம். நீங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட இதெல்லாம் புரிய வைக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை சிவபாபா இவ்வாறு புரிய வைக்கின்றார். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையாக இருக்கிறது. அப்பா மற்றும் ஆஸ்தி, இவ்வளவு நிச்சயத்தோடு குழந்தைகள் இருக்க வேண்டும். இதுவே மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கான வித்தியாலயம் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் புனிதமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினையுங்கள், மன்மனா பவ என பாபா கூறுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். கேட்கவில்லை என்றாலும் பாபா சொல்கின்றார், நான் தான் பதித்த பாவனன். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் துரு நீங்கிவிடும், சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். இதில் தான் உழைப்பு இருக்கிறது சொல்லி சொல்றார். பாபாவை நினைவு செய்யறதுலதான் உழைப்பு இருக்குது. மற்றபடி இந்த ஞானம் கேட்கறது இதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாபாவை நினைச்சு யோகா பண்ணி பாவத்தை அழிக்கிறதுலதான் உழைப்பே இருக்குது, முயற்சியே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஞானத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் மிக நன்றாக இருக்கிறது. ஞானம் கேட்கறது ஈஸியா இருக்கு இல்லையா? 1 மணி நேரம் உட்காந்து சென்டர்ல உட்காந்து கேட்டுட்டு போயிடுறாங்க. புத்தியில பதிதான்னு கூட தெரியல. இன்னைக்கு நம்ம சொன்னதை நாளைக்கு கேட்டா கூட சொல்ல தெரியாது. ஒண்ணும் இல்லை, இப்ப சொன்னதே திரும்ப என்ன சொன்னார் பாபான்னு கேட்டா மறந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஞானம் சும்மா கேட்கறாங்க, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறாங்க. நிறைய பேர் அதை திரும்ப திரும்ப சிந்தனை பண்றாங்க. ஜானகிதாதி எல்லாம் ஒரு நாளைக்கு 5 to 6 தடவை ஞானத்தை படிச்சாங்க. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம்னு பார்க்கணும். ஏன்னா ஞானம் தான் ஸ்தூல செல்வமா மாறும். அடுத்து நம்ம எடுக்க போற அடுத்த பிறவிகளுக்கு இந்த ஞானம் தான் நமக்கு கூடவே வரும். அதான் பாபா சொல்றாரு. ஞானத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நல்லாதான் இருக்குது. முதல் தரமான ஞானம் என்று கூறுகின்றனர். எல்லாரும் வந்து கேட்டோன்னே சொல்றாங்க, இது என்னங்க ரொம்ப அதிசயமா இருக்கு, இந்த ஞானம் முதல் தரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பழமையான யோக விஷயத்தை பற்றி யாருமே அறிவதில்லை. ஆனா யோகா பண்றது மட்டும் யாருமே புரிஞ்சிக்கல, ராஜயோகம் மட்டும் கத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. தூய்மையாகும் விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் புரிந்து கொள்வதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபாட்ட நம்ம வந்து தூய்மையாகணும், அந்த காமம் மகா சத்ரு இதெல்லாம் சொன்னா யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் அனைவரும் பதீத்தமாக தமோ பிரதானமாகி விட்டீர்கள் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நீங்க அப்படியே மறுபிறவி எடுத்து என்ன ஆயிட்டீங்க, ராவண வழியில நடந்து தூய்மையற்றவர்களா ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. இப்போது தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைங்கள், உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள் அல்லவா சொல்லி கேட்கிறாரு. நான் வந்து உங்களுடைய அப்பா, பரந்தாமத்துல நீங்க என் கூட தானே இருந்தீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறார். ஓ இறைத்தந்தையே, வாருங்கள் என அழைக்கிறீர்கள். இப்போது நான் வந்திருக்கிறேன். இப்ப ஏதாவது பிரச்சனைனா கூட அந்த பூகம்பம் எல்லாம் நடக்குது இல்லையா, இந்த போர்லாம் கூட நடக்குது இல்லையா, அப்ப வந்து அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட கத்துது, அல்லா அப்படின்னு தான் கத்துது. அப்ப யார கூப்பிடுறாங்க எல்லாரும்? ஒரு கஷ்ட நேரத்துல யார கூப்பிடுறாங்க? இறைவனை தானே கூப்பிடுறாங்க. ஓ இறைத்தந்தையே, வாருங்கள் என என்னை அழைக்கிறீர்கள். இப்போது நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றார். என்னுடைய வழிப்படி செல்லுங்கள். கடவுள் வந்துட்டாரு, கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். ஆனா என்னுடைய வழிப்படி நடங்கன்னு சொல்றாரு பாபா. என்னுடைய வழிப்படி செல்லுங்கள். ஆனா அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க கம்மியா தான் இருக்கிறாங்க இல்லையா? கடவுளே வந்துட்டாரு, இதுதான் சரியான பாதைன்ட்டு கூட யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் பதித்ததுல இருந்து பாவனமாவதற்கான வழின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் தான் சர்வசக்திவான், சதா தூய்மையானவர். இப்போது நீங்கள் என்னை நினையுங்கள். இதற்கு தான் பழமையான ராஜயோகம் என்று பெயர் சொல்லி பாபா சொல்றார். ராஜயோகம்னா ஒண்ணும் கிடையாது, ராஜா ஆகக்கூடிய யோகம். ஆத்மா வந்து ராஜா ஆகணும். ஆத்மா அடிமையாயிடுச்சு, இந்த கர்மேந்திரியங்களுக்கும் இந்த மனசு புத்திக்கும் அடிமையாகி கிடக்குது. மனம் போன போக்குல போயிட்டு ஆத்மா என்ன ஆயிடுச்சு, அடிமையாயிட்டு இந்த இந்த சாதாரண இந்த வாழ்க்கைக்கு அடிமையாகி கிடக்குது. அது திரும்ப ராஜா ஆகணும். அந்த ராஜா ஆக்குறதுக்கான யோகத்தை தான் கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரம்பிதா பரமாத்மா சிவனை நினைக்கிறதுக்கு பேர் தான் பழமையான ராஜயோகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தொழில் வேலை போன்றவர்களில் கூட ஈடுபடுங்கள். அதுக்காக நான் வந்து குடும்பம் குட்டி வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்ன நினைங்கன்னு நான் சொல்லலைன்றார் பாபா. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க தொழில் செய்யுங்க, வேலை செய்யுங்க, எதில் வேணாலும் ஈடுபடுங்க. குழந்தைகளை கூட பார்த்து கொள்ளுங்கள். உங்க வீட்டிலேயே இருந்து குழந்தைகளை கூட பார்த்துக்கோங்க. ஆனால்
கை வேலை செய்யட்டும், புத்தி மட்டும் பாபாவை நினைவு செய்யணும். ஆனால் புத்தி யோகத்தை மட்டும் அனைத்திலிருந்து விலக்கி என்னுடன் நினையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டே உங்க வேலையை செய்யுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறதுன்னு சொல்றாரு. இதுதான் அனைத்தையும் விட முக்கியமான விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதை மட்டும் புரிஞ்சுக்கலைன்னா அவங்க எதையுமே புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் சொல்றாரு. ஞானத்தை பொறுத்தவரை மிகவும் நன்றாக ஞானம் கொடுக்கிறீர்கள். எல்லாரையும் திட்டுறாரு பாபா. ஞானம் பொறுத்தவரை எல்லாருமே நல்லா ஞானம் கொடுக்குறீங்க, தூய்மையும் நன்றாக இருக்கிறது, ஆனால் நாம் எவ்வாறு தூய்மையாவது என கூறுகின்றனர். எல்லாரும் சொல்றாங்க, ஞானத்தை பொறுத்தவரை நல்லா ஞானம் சொல்றீங்க, தூய்மையாகிறது கூட நல்லாதான் இருக்குது, ஆனா நாம் எவ்வாறு தூய்மையாவதுன்னு சொல்லிடுறாங்களாம். இவ்வளவு நாள் இப்படி வாழ்ந்துட்டோம், திடீர்னு தூய்மை ஆகணும்னா எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்றாரு. எப்பொழுதுமே இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை, இந்த தூய்மை ஆகிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் எப்பொழுதும் தூய்மையாக இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் எப்படி மாறினார்கள்? இந்த தேவதைகள் 21 பிறவிக்கு ஆசி எடுத்துட்டு போனாங்க. 21 பிறவியா லட்சுமி நாராயணனா வாழ்ந்தவங்க தூய்மையாதான் இருந்தாங்க. அங்க விகாரமே கிடையாது. தூய்மையா இருந்துதான் குழந்தை அங்க பிறந்தது. விகாரம் என்பதே கிடையாது. அந்த தேவதைகள் எப்படி தூய்மையாகி போனாங்க? எவ்வாறு அவங்க எப்போதுமே தூய்மையாக இருந்தாங்க இல்லையா, அவங்க எப்படி தூய்மையாகி மாறினார்கள்? அவர்கள் எப்படி மாறினார்கள்? இந்த விஷயத்தை முதலில் புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க எப்படி தூய்மையானாங்க? இங்க சிவபாபா கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு பாடம் எடுத்து அவங்க புத்தியை மாத்தி அவங்கள தூய்மையாக்குனாரு. பதித்த பாவனர் பதித்த நிலையிலேருந்து பாவனமாக்கி அவங்கள அமிச்சார், மறுபிறவிக்கு அமிச்சாரு, தேவதையா மாத்தினாரு. இந்த விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. என்னை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்ப பாபா குழந்தைகளே ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினையுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. வேற எதையுமே அவர் சொல்ல. நினைவினால் தான் பாவங்கள் அழியும், நீங்கள் தேவதையாக மாறலாம் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னை ஏழையிலிருந்து செல்வந்தராக மாற்றிக்கொள்வதற்காக தந்தையிடமிருந்து அழியாத ஞான ரத்தினங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த ஞான ரத்தினங்களை நீங்க படிச்சுட்டே இருந்தாலே போதும், நீங்க ஏழையிலிருந்து செல்வந்தரா மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்றாரு. இதனுடைய மதிப்பை புரிந்து கொண்டு படிப்பை படிக்க வேண்டும். இதோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த முரளியை டெய்லி படிச்சுட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரமே சொல்லி பாபா சொல்றாரு. எனவே உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். இதை படிக்கதான் ஆத்மா மாறும், புத்தியில போய் ஸ்டோர் ஆகி தேவதை நிலையை அடைய முடியும். இதுதான் உயர்ந்த பதவிக்கே ஆதாரம்னு சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், ராம சம்பிரதாயத்தில் வருவதற்காக சம்பூர்ண பவித்திரமாக ஆக வேண்டும். ஒரு தந்தையின் சங்கத்தில் இருக்க வேண்டும். இப்ப நம்ம சத்தியுகத்துக்கு போனோம்னா நம்ம ஒரு தந்தையின் சங்கத்திலே இருக்கணும், முழுமையா தூய்மையாகணும்னு சொல்றாரு. கெட்ட சங்கத்துல இருந்து சதா விலகி இருக்க வேண்டும். அந்த ராவண சங்கத்துக்கு போக கூடாது. எல்லாவற்றிலிருந்தும் புத்தி யோகத்தை விலக்கி ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். சக்திசாலியான நினைவின் மூலமாக நொடியில் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல மடங்கு பாக்கியசாலி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. வரதானங்களாலதான் நேத்து சொன்னாரு, வரதானங்களாலேயே வளர்றாங்க சொல்லி நேத்து நமக்கு கொடுத்திருந்தாலே அதிகாரி ஆத்மா ஆகுங்கன்ற வரதானம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நமக்கு என்ன வரதானம் பாபா கொடுத்துருக்காருன்னா பல மடங்கு பாக்கியசாலி ஆகுங்கன்ற வரதானம் கொடுத்துருக்காரு. பாபாவுடைய சக்திசாலி நினைவின் மூலமாக ஒரு நொடியில பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல மடங்கு பாக்கியசாலி. இன்னைக்கு நான் பாபா டெய்லி சொல்லுவாரு, 8 மணி நேரம் நினைங்க, அது முடியலனா கூட 4 மணி நேரமாவது நினைங்கன்னு சொல்லுவாரு. அப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நினைச்சோன்னா எவ்வளோ அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகுதுன்னு சொல்றாரு பாபா. பாபா நினைக்க அவ்வளோ செல்வந்தர் ஆகுறீங்க, பல பிறவிகளுக்கு பாக்கியசாலி ஆகுறீங்க. அதனால சொல்றாரு பாபா, இன்னைக்கு பல மடங்கு பாக்கியசாலி ஆவீர்களாக வரதானம் கொடுக்குறாரு. தங்களுடைய நினைவு மிகவும் சக்திசாலியாக இருக்கும்போது ஒரு நொடி நினைவின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகும் சொல்லி சொல்றாரு. நீங்க உண்மையா ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கும் போது சக்திசாலியா உங்களுக்கு கரண்ட் கிடைச்சிட்டே இருக்கும், சக்தி கிடைச்சிட்டே இருக்கும். அந்த ஒரு நொடி நினைவு கூட உங்களுக்கு பல மடங்கு வருமானத்தை கொண்டு வரும்னு சொல்லி சொல்றாரு.
யாருடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு ஏற்படும் பொழுது எவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகும். இவர்களுக்குத்தான் பல மடங்கு பாக்கியசாலியானவர் என கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. யாருடைய ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு சேமிப்பாகிறதோ அவங்களதான் பாக்கியசாலின்னு சொல்லப்படுது சொல்றாரு. யாராவது நன்றாக வருமானத்தை சம்பாதிக்கும் போது அவர்களின் முகத்தின் தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, இந்த லௌகீகத்திலே நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க முகம் எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும் இல்லையா? என்கிட்ட காசு பணம் இருக்குது, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு தெளிவா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்றாரு. எனவே தங்களின் முகத்தில் பல மடங்கு வருமானத்தின் போதையை காட்ட வேண்டும். அப்ப அவங்களே அப்படி இருக்கும்போது நீங்க உங்க முகத்துல எப்படி இருக்கணும்? நான் பல மடங்கு வருமானத்தை சேமிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு கடவுளே என் கூட இருக்கிறாரு, அவர் அடி அடியிலும் நினைக்கிறேன், அவரோட முரளி படிச்சுட்டு இருக்கிறேன், அவரை சுவாசத்திலும் நான் நினைக்கும் போது அப்பாவுடைய குழந்தை நானு, உலகமே தேடிட்டு இருக்கிற கடவுளுடைய குழந்தை நானுன்ற அதை வந்து உங்க முகத்துல அந்த போதையை காட்டணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரியான ஆன்மீக போதை, ஆன்மீக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப எப்பவுமே அந்த ஆன்மீக போதையிலையும் நான் இறை மாணவன், எங்க அப்பா வந்து சர்வ சக்திவான், அந்த போதை இருக்கா அவங்களுக்கு? ஆன்மீக போதையும் அந்த ஆன்மீக மகிழ்ச்சியும் எப்பயுமே முகத்துல தெரியணுன்றார் பாபா. இவர்கள் அனைத்திலும் விடுபட்டவர்களாக உள்ளனர் என அனுபவம் செய்ய வேண்டும். உங்களுக்கு உங்க கிட்டக வர்றவங்களுக்கு இவங்க என்ன இந்த உலகாய விஷயங்களை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு போதையில ஜாலியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு யாரோ கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவம் செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: நாடகத்தில் அனைத்தும் நன்மைக்காகவே உள்ளது. இந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப டிராமால எது நடந்தாலும் நன்மைக்கு தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு காட்சியுமே உங்க நன்மைக்காக தான் இருக்குது. இந்த நினைவின் மூலமா நீங்க கவலையற்ற ராஜாவா இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா எப்பயுமே கவலையற்ற மகாராஜாவா தான் இருந்தாரு. வந்து சாப்பாடு இல்லை, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, 350 குழந்தைகள் இவரை நம்பி இருக்கிறாங்க, அப்பயும் அவர் கவலை இல்லாம தான் உட்காந்துருந்தாரு. மம்மா மட்டும் டென்ஷன் ஆகுறாங்க, பாபா அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது பாபா பாத்துக்குவாரு, பாபாக்கு தெரியும் பாபா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்த நிமிஷமே யாரோ கொண்டு வந்து 2000 ரூபாய் கொடுத்தாங்க. உடனே உலைய போட்டு அரிசியை போட்டு சமையல் செஞ்சாங்க மம்மா. அந்த மாதிரி பாபா எப்பயுமே சிவபாபா மேல நம்பிக்கை வச்சு கவலையற்ற மகாராஜாவா இருந்தாரு. நாடகத்தின் மீதும் சிறிதளவும் அவருக்கு வந்து டவுட் வந்ததே கிடையாது. எல்லாமே நடப்பது நன்மைக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நம்மளும் பாபா மேல பாரத்தை போட்டுட்டு எப்பயுமே கவலையற்ற மகாராஜாவா இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.